உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 1:37 மணி வரையிலும் நவமி, அதற்கு பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 5:15 மணி வரையிலும் கேட்டை, அதற்கு பின்பு மூலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 5:15 மணி வரையிலும் பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதோ அல்லது வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகளோ மாலை நேரத்தில் செய்வது நல்லது. இன்று உயர் அதிகாரிகளிடத்தில் முக்கிய விவாதங்கள் அல்லது முக்கியப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கு விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு பின்பு உங்கள் அலுவலகத்து வேலைகளை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் ஒரு சில மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஆகையினால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து இன்று வேலைகளை தொடங்க விக்னமில்லாத நாளாக அமைகிறது. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வந்து போகும். பணப்பட்டுவாடா மற்றும் கடன் கொடுத்தல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளையும் தவிர்க்கலாம். உடன் பிறந்தோர்களிடத்தில் இன்று உங்களுக்கு நல்ல பாசமும் மற்றும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சனிக்கிழமை விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்ய 7:30 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் மற்றும் சனிக்கிழமையான இன்று நல்ல பரிகாரமாக அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இன்று மனதில் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய நாளாக அமைத்து தருகிறார். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் மற்றும் 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்களை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் தர வேண்டிய பணபாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம். இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்களும் முடிவிற்கு வரும். இன்று நாள் முழுவதுமே மன திருப்தியும் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது. சிவன் ஆலய வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு தீபம் ஏற்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு மற்றும் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சலும் மற்றும் போராட்டம் நிறைந்த நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் இன்று தீரும். பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான சிக்கல்களை இன்று நீங்கள் தீர்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகளை இன்று எதிர்பார்ப்பது மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு மனபாரம் தீரும். இன்று நவக்கிரக வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். நவக்கிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் திருப்திகரமாகவே அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவு உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் பிரயாணங்கள் செய்வதாக இருந்தால் உங்கள் பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியடையக்கூடிய நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனக்கசப்புகள் விலகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வு உண்டு. இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சந்திர பகவான் நீச்சமாக இருந்தாலும் இன்றைய நாள் இந்த சனி வாரத்தில் ஒரு ஸ்திரமான வாரம். மனதில் உற்சாகமும் தைரியமும் பிறக்கும்.
புதிய முயற்சிகளை இன்று நீங்கள் செய்யலாம். இன்று உங்களினுடைய விடாமுயற்சி வெற்றியை தரும். நவகிரக வழிபாடுகளும் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் இன்று உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தீர்க்கும். இன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவதோ அல்லது செந்தூரம் சாற்றுவதோ ஒரு விதமான மன பலத்தை அதிகரிக்கும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு மன நிம்மதி, நல்ல ஒரு தூக்கத்தை பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள் காத்திருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை இன்று நீங்கள் பார்க்கலாம். பல வகையான மன போராட்டங்களுக்கு பிறகு இன்று நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மன ஆறுதலான நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்திலிருந்து விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது குடும்பத்தில் அமைதியை கொடுக்கும். அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு குடும்பத்தில் தீர்வை பார்க்கலாம். நவகிரக வழிபாடுகளும் மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்ய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்கள் விலகும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியனுடன் புதன் கேத்து இருப்பதனால் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆரோக்கியத்திற்காக சிவன் ஆலயத்தில் நல்லெண்ணெய் தானம் செய்ய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்கள் முடிவிற்கு வரும். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் கேது மற்றும் சூரியனுடன் இருப்பதனால் ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாத தடுமாற்றங்கள் ஏற்படும். 10ஆம் இடத்தில் செவ்வாயின் சஞ்சாரம் உடன் வேலை செய்பவர்களிடத்தில் மறைமுக எதிரிகளால் நமக்கு மன அழுத்தங்கள் ஏற்படலாம். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல தெளிவும் மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் கிடைக்கும். கடன் பெறுவது, கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பரிபூரணமான நிறைவான நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்களும் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் சிவன் ஆலயத்தில் இன்று அன்னதானங்கள் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் பல மாதமாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் விலகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. இன்று காலை வேளையில் உங்களினுடைய உறவுகள் மூலமாக நல்ல செய்திகளை கேட்கலாம். குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப செய்திகள் வருவதனால் அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். பல நாட்களாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் ஒரு விதமான மனக்கலக்கங்கள் வந்து போகலாம். 10ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் வேலை இடத்தில் சில குழப்பங்களை கொடுக்கும். இன்று உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் சூரிய பகவான் கேது மற்றும் புதனுடன் இருப்பதும் இவர்களிடத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வரலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு விதமான உறவுகளிடத்தில் வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளும் வந்து போகும். இன்று அன்னதானங்கள் செய்து பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நவகிரக தோஷங்களை விலக்கும். கூடுமான வரையில் இன்று விருச்சிக ராசி நேயர்கள் மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில்
உங்களினுடைய உடன் பிறந்தவர்களிடத்தில் மனக்கசப்புகள் வரலாம். 4ஆம் இடத்தில் சனி பகவானும் மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் குரு பகவான், பாக்கியத்தில் சூரியன் கேதுவுடன் சஞ்சாரம் மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகையினால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த கிரக அமைப்புகள் உங்களினுடைய உறவுகள் இடத்தில் ஒரு சுமூகமான உறவுகள் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கலாம். இன்று வாக்குவாதங்களை தவிர்த்தால் மனம் அமைதி பெறும். அலுவலக வேலைகளிலும் இன்று உங்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் வந்து போகும். தனுசு ராசி அன்பர்கள் இன்று காலை வேளையில் விநாயகப் பெருமானின் வழிபாடும் மற்றும் நவக்கிரகங்களையும் வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் இன்று தீரும். இன்றைய நாளில் தனுசு ராசி நேயர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். மற்றவர்களிடத்தில் இன்று பேசும் பொழுது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசுவது நல்லது. இன்று சிந்தித்து செயல்பட்டால் தனுசு ராசி நேயர்களுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த ஆர்வங்கள் மற்றும் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். மகர ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அனுகூல பலனை கொடுப்பார். சந்திரனும் இன்று லாபத்தில் இருப்பதனால் மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் குருவும், பாக்கியத்தில் சுக்கிரன் மற்றும் லாபத்தில் சந்திரன், இந்த கிரக அமைப்புகள் இவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில பண விவகாரங்கள் மற்றும் குடும்ப விவகாரங்கள் இன்று உங்களுக்கு சாதக பலனையே கொடுக்கும். மனதளவில் இருக்கக்கூடிய குறைகளும் இன்று தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்தோஷமான நாளாக அமைகிறது. எல்லை தெய்வ வழிபாடுகள் மற்றும் இன்று கருடனை வணங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும். 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராசியில் ராகு, 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது இவர்களினுடைய சஞ்சாரத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருப்பின் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழி பிறக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகத்தில் பாராட்டுகள் உண்டு. பேரும் புகழும் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பல நாட்களாக உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகளும் தீரும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த மனப்போராட்டங்களும் மாறும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவது, இது போன்ற விஷயங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. நவகிரகத்தில் இன்று சனி பகவானை வணங்குவது உங்களுக்கு மன அமைதியை தரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வெற்றிகள் வந்து சேரும். சந்திர பகவான் இன்று பாக்கியத்தில் இருப்பது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு கைக்கு வந்து சேரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும். குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கான பல நாள் எதிர்பார்ப்புகள் இன்று உங்களுக்கு கைக்கு வரும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக வரவேண்டிய பண பாக்கிகளும் வசூல் செய்யலாம். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் உண்டு. இன்றைய நாள் மீனராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனதில் பய உணர்வு விலகும். விநாயகப் பெருமானின் வழிபாடு மற்றும் சனிக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்து நவகிரகத்தை வழிபாடு செய்ய கிரகங்களினால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.